வணக்கம் மக்களே, நம்ம டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக்ஸீட் ஆயில். அதாவது ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஆயில் கிடையாது. இந்த ஜெல்லை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் உங்களுக்கு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அதனால நான் இதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதனால் குவிக்காக நான் உங்களுக்கு இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு ஃப்ளாக்ஸீட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 1/4 கப் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 கப்பு வாட்டர். அந்த 1/4 கப் ஃப்ளாக்ஸீடு 2 கப்பு வாட்டர். அதாவது நீங்கள் எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ அதோட 8 மடங்கு வாட்டர். இப்போ 1/4 கப் எடுத்தீங்கன்னா 2 கப்பு வாட்டர், 1 கப் எடுத்தீங்கன்னா 8 கப்பு வாட்டர். நீங்கள் 1/4 கப் எடுங்க போதும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி உங்கள் ஹேருக்கு சூட்டபுளாக இருக்கா, உங்களுக்கு வேற எந்த இஷ்யூஸும் வருது இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஸ்டார்டிங்க்கு ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியோட நல்லா தளர்த்துக்குங்க. நல்லா பாயில் ஆகி வர 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 திக்காக ஜெல்லு மாதிரி ஆகிடுங்க. ஜெல் மாதிரி ஆன பிறகு இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதனால அவசரப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு அந்த வாட்டரை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது அந்த வாட்டர் குழ குழ குழான்னு அப்படியே ஆகிட்டே வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஒரு திக் ஜெல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்பூனால் நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு ஹனி ரேஞ்சுக்கு வந்துடும். அந்த ஹனியோட ஒரு டென்சிட்டி விஸ்காசிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்த பிறகு அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ண பிறகு இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் தனியாக கூல் டவுன் பண்ண வைங்க. கூல் டவுன் பண்ண வச்ச பிறகு நீங்கள் மினிமம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல தான் நான் இதை செஞ்சு பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்துச்சு. அதாவது நான் இதை கூல் டவுன் பண்ண பிறகு இதில் இப்போ என்ன இருக்கும், அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் இருக்கும், இந்த ஜெல்லும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ மேட்ரு. இப்போ நம்ம இதை பிரிக்க ட்ரை பண்ணும்போது நான் ஒரு சாதாரண துணியை எடுத்து பிரிக்க ட்ரை பண்ணேன். ஒரு சாதாரண துணியை எடுத்து அதை ஃபில்டர் பண்ணேன். இந்த போர்ஸ் வழியாக வரும்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக அது டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. துணியை எனக்கு கிழிஞ்சு போயிடுச்சு அதை ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ அதனால அந்த தவறை செய்யாதீங்க. கண்டிப்பாக ஒரு மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்லின் கிளாத்தை யூஸ் பண்ணீங்கன்னா இது வழியாக ஈஸியாக அந்த உங்களுக்கு சீட்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். அந்த ஜெல்லும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் செஞ்ச பிறகு இதை நீங்கள் ஒரு ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, வீக்லி ஒன்ஸ் ஆகலாம், இல்லை வீக்லி ட்வைஸ் ஆகலாம், அதை நீங்கள் தேங்காய் பாலோடையோ இல்லை தேங்காய் எண்ணெயோடையோ மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை பண்ண பிறகு நீங்கள் உங்கள் தலையை ஷாம்பு பண்ணி குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஹேரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னொரு யூஸும் இருக்குது இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லுக்கு. இது நீங்கள் ஹனியோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஹனியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 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 20 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண பிறகு காய விடுங்க. அதுக்கப்புறமா ஜஸ்ட் வாஷ் இட் ஆஃப். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஃப்ளாக்ஸீட் ஜெல் செஞ்சு பாருங்கள். எப்படி வருது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி மக்களே, வணக்கம்.